Hi, hello guys, welcome back. It's Sunday morning. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு முகூர்த்தம் saree எடுக்கிறதுக்காக தான். ஸோ மார்னிங் 5:30க்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன் ஹேருக்கு. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் சில்கியாக காட்டும் ஹேரை. அண்ட் தென் வந்துட்டு கோம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ஃபேஸ்க்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபேஸில் என்ன மேக்கப் போடுறதுனாலும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க ஸ்கின்னை. ஸோ உங்கள் மேக்கப் வந்து ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்துட்டு நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி அடிக்கிற வெயிலில் போகிறதுனால இந்த சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஈவனாக நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகுது ஸ்கின்குள்ளே. ஒயிட் பேட்ச் எதுவுமே எனக்கு வரது கிடையாது. ஸோ அண்ட் தென் வந்துட்டு லாக்மியோட லூமினஸ் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஷைன் கொடுக்கும்னு சொல்லி நானுமே இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு லாக்மி ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அவ்வளோ தெரியல. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபைனல் லுக்கை பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வந்துட்டு நான் வந்து ஐப்ரோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு டென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால ஐப்ரோ யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஈவனாக இருக்கிறதுக்காக. அண்ட் தென் வந்துட்டு நான் ஐ ஷேடோ யூஸ் பண்ணுறேன். மார்ஸோட ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது இது. 4 ஷேட்ஸ். இது வந்துட்டு ரொம்ப மைல்டு ஷேட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் வந்துட்டு நான் ஒரு டார்க் ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்துட்டு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகும் அப்படின்றதுக்காக இது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு ஒரு பெரிய இயரிங் தான் இதுக்கு பேர் பண்ணுறேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி அந்த முத்து பீட்ஸ் வச்ச மாதிரி நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக நம்ம ஹேரை வந்து லைட்டாக கோம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஐ லைனரில் வந்து பொட்டு வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து இது வைக்கிற பழக்கம் தான் எனக்கு. அண்ட் தென் ஃபைனலாக முடிச்சுட்டு நம்ம வந்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, மார்னிங் போட்ட மேக்கப் அப்படியே ஈவினிங் வரைக்கும் இருந்தது. நான் வந்துட்டு ஃபேஸை கிளென்ஸ் பண்ணுற வரைக்குமே. ஸோ சூப்பராக இருந்தது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம். லாஸ்ட்டாக வந்து அத்தர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஜாஸ்மின்து. எப்பயுமே ட்ரெடிஷ்னலாக போகும்போது இந்த அத்தர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு ஹேரை வந்துட்டு ஜஸ்ட் வந்து நான் கிளிப் தான் போட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளிப் போடும்போது அது எனக்கு அவ்வளோ செட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து ஹேர் வந்து இன்னுமே வெட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் தென் வந்துட்டு நான் நார்மலாக ஒரு ஹார்ட்டின் ஷேப் கிளிப் எடுத்து கேட்ச் கிளிப் எடுத்து நான் செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் லுக் வந்து இது தான். லாஸ்ட்டாக வந்து குங்குமம் வச்சு இந்த லுக்கை வந்து ட்ரெடிஷ்னல் லுக் அழகாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா என்னோடய ஃபைனல் லுக்கு. அண்ட் தென் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு பேக் தான் நான் பேர் பண்ண போகிறேன். இது என்னோடய ஃபேவரட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேகு. ஸோ டாடா பாய் பாய். அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் ஹீல்ஸ் வந்து நான் பேர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஸோ நாங்கள் வந்துட்டு காரில் தான் கிளம்ப போகிறோம். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து நடந்தே கோவிலுக்கு போயிட்டேன். ஸோ கிட்ட தான். ஸோ பிள்ளையாரை நல்லா வேண்டிக்கிட்டு அண்ட் தென் வந்து இதுதான் என்னோடய மேரேஜோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சாரி எடுக்க போகிறது. அண்ட் தென் சாமியை வேண்டிக்கிட்டு நாங்கள் காரில் கிளம்பி போயிட்டோம். ஸோ ரொம்ப தூரமாக இருந்தது. நாங்கள் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னா காஞ்சிபுரம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் ட்ராவல் ஆச்சு. ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட எடுத்தது எங்களுக்கு போகிறதுக்கே. ஃபைனலாக வந்துட்டு காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த கடையில் டோக்கன் போட்டு உட்கார வச்சுட்டாங்க. நாங்களும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்த பிறகு அண்ட் தென் வந்துட்டு எங்களோட டோக்கன் நம்பர் வந்துச்சு. நாங்கள்லாம் சாரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரியை பிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப பசிச்சதுனால ஒரு 3:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வெள்ளூர் வந்துட்டு வெள்ளூர் கிச்சன் ஹோட்டல் போயிட்டு அங்கே லன்ச் எல்லாமே முடிச்சுட்டு அழகாக அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நடுவில் வந்து ரொம்ப ஹெட்டேக்காக இருந்ததுனால மைசூர் காஃபி போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம்.